இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து வெஜ் ஹக்கா நூடுல்ஸ் கிரிடில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு சிம்பிள் அண்ட் குயிக் ரெசிபி தான். கிரிடில் சீசனிங் வீடியோஸு எப்படி பண்ணுறது இதெல்லாம் ஆல்ரெடி சேனலில் இருக்குது, அதை பாருங்கள். இது பிளாக் ஸ்டோன் கிரிடில் நான் யூஸ் பண்ணுறது. கிட்டத்தட்ட ஒரு கடையில் கிடைக்கிற டெக்ஸ்சர் அண்ட் ஃப்ளேவரில் வரும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிரிடில் ஹீட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட கிரிடில் இல்லை அப்படின்னா ஒரு கடாயோ இல்லை வந்து ஒரு சைனீஸ் வாக் இருந்ததுன்னா அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் கிரிடில் வந்து ஃபஸ்ட்டு வந்து சீசன் பண்ணுறதுக்காக அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து கொஞ்சம் வாட்டர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி அதை க்ளீன் பண்ணிடலாம். கிரில் வந்து பயங்கர ஹாட்டாக இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எதிர் துணியோ இல்லை ஏதாவது இடுக்கி வச்சு கூட துணியை வச்சு மேலே நீங்கள் துடைச்சிக்கலாம். க்ளீன் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு அதை வந்து சீசன் பண்ணணும். சீசன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா, நான் எப்பயுமே அந்த ஆனியனுடைய டாப் போர்ஷனை கட் பண்ணி அதை வச்சு சீசன் பண்ணிக்குவேன். அதை வந்து ஒரு கார்ன் ஸ்கியூவர் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஸ்கியூவர்லேயோ இல்லை ஒரு பெரிய லெவலில் ஒரு கம்பி மாதிரி இருந்ததுன்னா அதில் குத்திட்டு அதை வச்சு சீசன் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா கிரிடில் வந்து சீசன் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து ஆயில் விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் வச்சுருப்போம், தேவையான வெஜிடபிள்ஸு. மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ், அதுதான் அந்த ஃப்ளேவர் வரும். அதில் ஃபஸ்ட்டு வந்து கீழே தண்டு பகுதி ஒயிட்டில் இருக்கிறத கட் பண்ணி சேர்த்துக்கிறோம். அது கூடயே கொஞ்சமாக கார்லிக் சேர்த்துக்கிறோம். பூண்டை வந்து சின்ன சின்ன பொடி பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் லைட்டாக சாட்டே பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ரெசிபிக்கு வந்து நீங்கள் வெள்ளை ஆனியன் அது சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். எல்லோ ஆனியன்ஸ் ஆர் ஒயிட் ஆனியன் சேர்த்துக்கோங்க, நல்லா வரும். ஸோ அந்த ஒயிட் ஆனியன்ஸை நல்லா டைஸ் பண்ணி அதையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து சாட்டே பண்ணலாம். எதர் நீங்கள் வந்து இந்த டைம் வந்து பச்சை மிளகா அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இல்லை உங்களுக்கு நல்ல ஸ்பைஸியாக வேணும்னா நீங்கள் வந்து சில்லி பேஸ்ட் கடைசியாக சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து பெப்பர் ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் நேரத்தில் சேர்ப்போம், அந்த டைம் சேர்த்துக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ், ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வெஜிடபிள்ஸில் ரொம்ப நேரம் ஆகக்கூடிய வெஜிடபிள்ஸாக சேர்க்குறோம். இப்போ வந்து கேரட் சேர்த்துருக்கேன், நீங்கள் ப்ராக்கோலி சேர்த்துக்கலாம், இல்லை பீன்ஸ் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். சிம்பிள் கடையில் கொடுக்குற மாதிரி வேணும்னா சிம்பிளான வெஜிடபிள்ஸ் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கு வந்து நான் கேரட் மட்டும் போட்டுட்டு நல்லா சாட்டே பண்ணலாம். க்ரன்ச்சியாக வேணும்னா நீங்கள் மூடி வைக்கணும்னு அவசியம் இல்லை, நான் நல்லா குக் ஆகணுன்றதுக்காக மூடி வச்சுருக்கேன். சரி, வெஜிடபிள்ஸ் குக் ஆகிறப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த கிரிடில் நம்ம நூடுல்ஸையும் நல்லா சாட்டே பண்ணலாம். நூடுல்ஸ் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நல்லா தண்ணி கொதிக்கிற தண்ணியில் நூடுல்ஸை ஒரு 3 மினிட்ஸ் வச்சுட்டு சால்ட்டு போட்டு தண்ணியை கொதிக்க வைங்க. அந்த நூடுல்ஸ் எடுத்து ஒரு பெரிய ட்ரேயில் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா, பரப்பி வச்சிட்டிங்க அப்படின்னா நூடுல்ஸ் ரெடி ஆகிடும். இப்போது வேணுங்கிற அளவுக்கு ஆயில் கொஞ்சம் நூடுல்ஸில் ட்ரிசில் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேட்ச் நூடுல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன், இன்னொரு பேட்ச் நூடுல்ஸ் வந்து குக் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த நூடுல்ஸையும் நான் அப்புறமா சேர்த்துக்கலாம். செகண்ட் பேட்ச் குக். ஸோ தேவையான அளவு உப்பு நூடுல்ஸ்க்கும் சரி வெஜிடபிள்ஸ்க்கும் சரி சேர்த்துட்டு, அது கூடயே காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் வந்து ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெட் சில்லி பேஸ்ட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சோய் சாஸ் சேர்க்கும்போது சேர்த்துக்கலாம். இப்போ வந்து கேரட்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இப்போ வந்து குயிக்காக குக் ஆகக்கூடிய பொருட்கள் பார்த்திங்கன்னா கோஸு, அதுக்கப்புறம் கேப்சிகம், குடமிளகா, இது ரெண்டையும் நான் சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு இதுக்கு அதிக நேரம் குக்கிங் டைம் தேவையில்லை. அதனால் இப்போ பார்த்திங்கன்னா கிரிடிலுடைய ஓரப்பகுதி எப்பயுமே கொஞ்சம் ஹீட்டு கம்மியாக தான் இருக்கும். அந்த சைடு நான் வந்து வெஜிடபிள்ஸை மூவ் பண்ணி வச்சுட்டு நூடுல்ஸை இப்போ நல்லா குக் பண்ணணும். ஸோ நூடுல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த பேட்ச் ஆஃப் நூடுல்ஸ் நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ செகண்ட் பேட்ச் ரெடி ஆகிடுச்சுன்னா செகண்ட் பேட்ச் ஆஃப் நூடுல்ஸையும் நான் இதில் சேர்த்துருவேன். சேர்த்துட்டு அதுவும் கொஞ்சம் குக் ஆகிட்டு இருக்கட்டும். இப்போ தான் வந்து நூடுல்ஸ் ஓரளவுக்கு அந்த பார்த்திங்கன்னா கலர் ஆரம்பிக்கும். அதே மாதிரி நல்ல சூடு வர்ற டைமில் சோய் சாஸ் 2 டீஸ்பூன் அளவுக்கு சோய் சாஸ் உங்களுக்கு வேணான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் கடையில் வர்ற மாதிரி ஃப்ளேவர் வேணும்னா நீங்கள் சோய் சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெஜ் ஹக்கா நூடுல்ஸ் கடையிலலாம் பார்த்தீங்கன்னா செய்யும்போது அவங்க இன்னும் எக்ஸ்ட்ரா அந்த சால்ட்லாம் ஆட் பண்ணுவாங்க. ஈனோ சால்ட்டோ இல்லை அஜினோமோட்டோ அந்த மாதிரி ஆட் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த எக்ஸாக்டாக உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் ஃப்ளேவர் வேணும்னா நீங்கள் அதை ஆட் பண்ணி தான் ஆகும். அப்படி இல்லைனாலுமே இந்த ஃப்ளேவரே சூப்பராக இருக்கும். அதாவது வெஜிடபிள்ஸ் இந்த கிரிடில்லையோ இல்லை இந்த கடாயில் சைனீஸ் வாக்லேயோ நல்லா ஹீட் ஆகிட்டு
அது கூட சால்ட்டு இதெல்லாம் மிக்ஸ் ஆகும்போது அதோடய ஃப்ளேவரே நல்லாயிருக்கும். இப்போ வந்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிடுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக நீங்கள் வந்து இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஏதாவது சீசனிங்ஸ் ஏதாவது எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணுமா, மிஸ் பண்ணியிருக்கோமான்ட்டு. சால்ட் பத்தலை, பெப்பர் பத்தலை, இல்லை காரம் பத்தலைன்னா லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு 30 seconds to 40 seconds குக் பண்ணிங்கன்னா போதும். டெக்ஸ்சர் பாருங்கள், சூப்பராக இருக்கும். கலரும் பாருங்கள், நல்லா அந்த சோய் சாஸ் சேர்த்ததுனால அந்த கலரும் நல்லாயிருக்கு. எப்பயுமே ஃபினிஷ் பண்ணுறப்போ நூடுல்ஸ் மாதிரி ஐட்டம்ஸ் ஃபினிஷ் பண்ணும்போது லைட்டாக பெப்பர் டிசில் பண்ணுங்கள். ஒரு ட்ராப் 2 ட்ராப் சோய் சாஸு, அதுக்கப்புறம் அந்த ஸ்ப்ரிங் ஆனியன்ஸுடைய க்ரீன் போர்ஷன் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும் டேஸ்ட். அவ்வளோதாங்க, நம்ம ஹக்கா நூடுல்ஸ் ரெடி. சிம்பிள், நல்ல குயிக் ரெசிபி. அப்படியே நீங்கள் கடையில் சாப்பிட்ற ஒரு ஃப்ளேவரில் வரும். ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் ரெக்கார்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி லைக், ஷேர் த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. ஹாப்பி குக்கிங்.